இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு? மேஷராசி என்பர்கள் மன வயதில் இருந்தால் இந்த வாரத்தில் திருமணத்துக்கான யோகம் இருக்கிறது. 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம், சுக்கிரனுடைய வீடு, செவ்வாய் இருக்கார், குரு பார்க்குறார், அவரோடு புதன் சேர்ந்திருக்கார். செவ்வாய் புதனுடைய சேர்க்கை இருக்கிறது 7ஆம் பாவத்தில். அவர்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அதனால் இந்த வாரம் திருமணம் சம்பந்தமாக ஒரு முடிவை எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருந்தால் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். புதன் சம்பந்தமாக ஒருத்தருக்கு பார்வை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவரால் சரியான முடிவை எடுக்க முடியும் அப்படின்றது அர்த்தம். அந்த புதன் 3 மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கார். அப்போ மேஷராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதற்கு என்ன தீர்வு அப்படின்றது இந்த வாரத்தில் தெரிய வரக்கூடிய அம்சம் இருக்கிறது. சகோதர வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரொம்ப காலமாக சொத்து பிரச்சனை இருக்குது சகோதர வழியில் அப்படின்னு சொன்னால் அதை இந்த வாரத்தில் உட்கார்ந்து பேசி சரி செய்து கொள்ள உங்களால் முடியும். இப்படியான பலன்லாம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தின் விசேஷ நாட்கள்னு பார்க்கும்போது நடராஜர் அபிஷேகம், பௌர்ணமி விரதம், கிருத்திகை விரதம், சங்கடகர சதுர்த்தி விரதம், இதெல்லாம் இந்த வாரத்தினுடைய விரத நாட்கள், விசேஷ நாட்கள். இதில் எல்லோருமே அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப விரதம் வழிபாடுகள் செய்து நல்ல பலனை அடையலாம். சார், அப்போ நீங்க சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது. மேஷ ராசினர் இதுவரைக்கும் தெளிவான முடிவெடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த விஷயத்துல கூட இந்த வாரம் சரியான ஒரு முடிவை அவங்க எடுக்க முடியும் இல்லையா சார்? தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரக்கூடிய அம்சம் இருக்கிறது. வேலையை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளலாம். வேலையில் ஏதாவது குழப்பம் பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும். பண வரவு சீராக இருக்கும். குடும்பம் சார்ந்த ஒரு கடமை இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு செய்யறதுக்கான பண வசதி இல்லை அல்லது நேரம் இல்லை, மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும். இந்த வாரத்தில் உத்தியோக ரீதியாகவும் சாதகமாக இருக்கிறது. குடும்ப ரீதியாக குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகள், தொடங்க வேண்டிய சுப காரியங்கள், இது சம்பந்தமாகலாம் உங்களுக்கு பலாபலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்க உடல் உபாதையில் இருக்கீங்கன்னு சொன்னால் சரியான வைத்தியம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியமும் கூட ஏற்பட போகிறது. சார், ரிஷபராசினருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம். பண வரவு இருக்க போது, தொழில நல்ல முன்னேற்றம் இருக்க போது போன்ற நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான பலன்லாம் கிடைக்க போகிறது. ராசியில் இருக்கக்கூடிய குரு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பார்க்குறார். அதன் பிறகு சந்திரனுடைய கதி இந்த வாரம் தொடங்கும் போது ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து அப்புறம் 10, 11 இங்கெல்லாம் வரப்போகின்றது. அதனால் இந்த வாரத்தில் பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். சுயமுயற்சியில் சம்பாதிக்க முடியும். நீங்கள் இப்போ தான் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்கன்னு சொன்னால் சுயமாக சம்பாதிக்கிறத கொண்டு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய அம்சம் இருக்கிறது. உங்களுடைய சொந்த முயற்சியில் சம்பாரித்து அதை வச்சு படிக்கலாம். நீங்களாகவே பணம் சேமித்து வச்சு அதை கொண்டு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணலாம். இப்படியான பலன்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. வேலையில் ஏதாவது ஒரு நெருக்கடியான பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் சரியான முடிவே எடுப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த ஒரு விஷயம் அனுமதி மறுக்கப்படுகிறது, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் சிறப்பாக ஹேண்டில் பண்ண முடியும். மேலும் உங்களை வளர்த்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் சார். பிரபுதாசன் சென்னையில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 7/3/1986 காலை 6:40 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் தற்போது கோவையில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். ஆஸ்திரேலியாவில் சொந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் செய்ய ஆஃபர் வந்துள்ளது. நான் செய்யும் வேலையை விட்டுவிட்டு அந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் வேலையை செய்யலாமா? 2 ஆண்டுகள் ஒப்பந்த காலம் முடிந்ததும் எனக்கு இந்தியாவில் வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க சார்.
ஜாதகர் வந்து உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் மகர ராசியில் பிறந்திருக்கார். லக்னம் வந்து கும்ப லக்னமாக இருக்கிறது. அப்போது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆஸ்திரேலியாவில் ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஆனால் 2 வருஷம் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி உங்களுக்கு திரும்ப வந்தால் இங்கே வேலை கிடைக்குமா, அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து கும்ப லக்னம், நீங்கள் லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி. அவர் வந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுடைய உத்தியோகம் தொழில் அமைப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அந்த 10ஆம் இடத்துல செவ்வாயும் சேர்ந்திருக்கார். அவர் வந்து அந்த இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். அதனால் உங்களோட உத்தியோகம் நல்லா இருக்குது. நீங்கள் இந்த அளவுக்கு திறமை இருக்குது, உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுக்காக தான் அந்த ஒரு வாய்ப்பு வருகிறது. ஆனால் அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கிறது. நீங்கள் இங்கேருந்து அங்கேயே வேலை பார்க்க போகிறீங்க, ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அங்கேயே செட்டில் ஆக போகிறீங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டு வருவீங்கன்னா ஓகே. தற்காலிகமான 2 ஆண்டு காலம்னு சொன்னால் நீங்கள் போய் வேலை பார்த்துட்டு திரும்பி இங்கே வரும்போது உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம். எதனால் அப்படி சொல்கிறோன்னா, உங்களுடைய லக்ன அதிபதி சனி எப்பயுமே வந்து பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். டெம்பரரியான விஷயம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கு முன்னாடி அனுபவத்தில் கூட நீங்கள் யோசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, அந்த ஜீவனஸ்தானத்தில் சனி செவ்வாயுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. அப்போது நல்லா போயிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை இதுபோல் ஏதோ ஒரு முடிவை எடுத்து கெடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். சனி செவ்வாயுடைய இணைவு 10ஆம் இடத்துல இருக்கிறது. அதனால் வேலை சம்பந்தமாக நீங்கள் அவசர முடிவுகள் இது போல் இந்த 2 வருஷம் நிறைய பணம் கிடைக்குமே அப்படின்ட்டு ஆசைப்பட்டு அந்த முடிவை எடுக்கக்கூடாது. அதனால தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க. அதனால் நீங்கள் வெளிநாடு போகிறதுன்றது உங்களுக்கு வந்து சரியான வழி கிடையாது. இந்த வேலையை நீங்கள் தொடர்ந்துட்டு இருந்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து நீங்கள் இங்கே வேலை தேடி கஷ்டம் இல்லை போனால் எவ்வளோ சம்பாதிப்பீங்களோ அந்த அளவுக்கு 2 வருஷத்தில் நீங்கள் உயர்ந்துடலாம். தசாபக்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்தது வந்து சூரிய தசை, உத்திராட நட்சத்திரம், சூரிய தசை, சந்திரன், செவ்வாய், ராகுலாம் முடிஞ்சு இப்போ உங்களுக்கு குரு மகாதிசை நடக்கிறது. குரு தசையில் குரு புக்தி பூர்த்தியாகி இப்போது சனியுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த தசை வந்து குரு லக்னத்திலே இருக்கார். 2, 11ஆம் இடம் தன லாபஸ்தானத்திற்கு அதிபதி. அதனால் உங்களுக்கு பண வரவு கட்டாயம் இருக்கும், நிறைய உங்களால் சம்பாதிக்க முடியும். அந்த குரு லக்னத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வளர்ச்சிக்கு கொண்டு போகிறார். இப்போ இங்கே இருந்து திடீர்னு அங்கே போயிட்டு அப்படியே டபுள் த சேலரி அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம் இந்த குரு வந்து உங்களுக்கு தரமாட்டார். அந்த தசாபக்தி பார்த்தாலும் இதே விஷயம்தான் தெரியுது. இந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்க சார். இந்த நேயர் கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாமல் என்ன செய்யலாம், இவங்க என்ன செய்யக்கூடாதுன்றதையும் இந்த நேயருக்கு ரொம்ப அழகாக தெளிவுபடுத்திருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த நேயரை கேட்டிருக்காங்க, 2 ஆண்டுகள் ப்ராஜெக்ட்காக நான் வந்து வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் பணிபுரிகிறாங்க. இதில் ஒரு சிலர் வந்து அங்கேயே குடியுரிமை வாங்கி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? எந்த ஜாதக அமைப்பினருக்கு இது சாத்தியம்? ஜாதக பலந்தவன் நல்ல கேள்வி. இப்போ அவர் கேட்டிருக்கிறதும் நல்ல கேள்வி. நான் போனால் திரும்பி வந்தால் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இப்போ அவர் சொந்தமாக ஒரு ப்ராஜெக்டை நான் பண்ண போகிறேங்கிறார். எனக்கான தனியான ப்ராஜெக்ட் இது, நாட் த்ரூ த கம்பெனி. என்னை தனியாக அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் அதை அவர் இங்கிருந்தே பண்ணலாம். அங்கே தான் போய் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதே ப்ராஜெக்டை அவர் இங்கிருந்தே கூட, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிற மாதிரி நான் இந்த ஊர்லேருந்தே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட அவர் பண்ணலாம்னு சொல்கிறேன். இப்போ அதாவது ஒரு நிரந்தரத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். லக்னாதிபதி 10ல் இருந்தாலும் 10ஆம் பாவாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சொந்த வீட்டிலேயே இருந்தாலும் அவர்கள் எந்த ஊரில் பிறந்தார்களோ அதே ஊரிலேயே பணியாற்றுவது தான் நல்லது. இவருடைய ஜாதகத்தில் எல்லாமே வலிமை பெற்றிருக்கிறது. 2ஆம் பாவத்துக்கு அதிபதி குரு லக்னத்தில் இருக்கார், 2ல் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார், புதன் நல்லா இருக்குது. புதன் வந்து நீச்சமானால் கூட அந்த இடத்துல 2ஆம் பாவத்தில் இருக்கார், வாக்கு சாதுரியத்தில். நல்ல திறமையான நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த வெளி மனசுன்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அந்த வெளி மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த சந்திரன் வந்து 12ல் இருக்கார். சூரியனுடைய அம்சம் வாங்கிட்டு சந்திரன் 12ல் இருக்கிறது மட்டும்தான் அவருக்கு இதுக்கான தயக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் உள் மனசு வேண்டாங்குது, வெளி மனசு போலாங்குது, ஆசைப்படுகிறது. அது மட்டும்தான் அங்கே விஷயம். ஆனால் அந்த பணத்தை நீங்கள் இங்கிருந்தே சம்பாதிக்க முடியும். நான் அங்கே வந்து ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு நீங்கள் என்னை நம்பி கொடுக்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நான் இங்கேருந்தே இந்த ப்ராஜெக்டை பண்ணட்டுமான்னு கேட்டு அவர் இங்கேருந்து கூட அதை எடுத்து பண்ணலாம். இப்போ அவருடைய நேரங்கிறது நன்றாக இருக்கிறது, நல்ல சம்பாத்தியம் இருக்கிறது. நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொன்னால் அதையும் நம்முடைய ஜாதகமானது தெளிவாகவே காண்பித்துவிடும். இந்த ஷார்ட் டேர்மாக போகிறதுக்கு எதுன்னு சொன்னால் அந்த திசா புக்தி தான். நடக்கக்கூடிய புக்தி ஒரு 9ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறது அல்லது 12ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறது.
கூட சந்திரனுடைய அம்சமும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்கள் கடல் கடந்து போகக்கூடிய அம்சத்தினை கொடுத்து விடும். அது கூட எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறத கூட சொல்லிட முடியும். உதாரணத்திற்கு இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவை கேட்குறார். ஆஸ்திரேலியாங்கிறது இவர் பிறந்த பூமியிலிருந்து, இவர் பிறந்தது இங்கே தான் பிறந்திருக்கார், இவர் பிறந்த பூமியிலிருந்து அது வந்து ஒரு சவுத் ஈஸ்டில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தென்கிழக்கு திசையிலே கடல் கடந்து நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு அது பயன் தருமா, உங்களால் முதல்ல அங்கே போக முடியுமா, இது எல்லாவற்றையுமே ஜாதகமானது தீர்மானித்து விடும். இது என்ன தான் நான் போய் காட்டுறம்பார்னு ஃபோர்ஸாக போனால் கூட 10ல் இருக்கக்கூடிய சனியும் அந்த இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயும் திரும்ப விதின் ஷார்ட் பீரியடுக்குள்ளே இவரை புல் பேக் பண்ணி அழிச்சிடுவா. 2 வருஷம் கூட ஷார்ட் பீரியட் தான்னா கூட 2 வாரத்திலே மறுபடியும் இவர் திரும்பி வர வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்து விடும் கிரகநிலைங்கிறது. நல்லா கேட்டுட்டு போகிறது தான் நல்லது. இது நல்ல ஒரு விஷயம்தான். எல்லோருடைய ஜாதகத்திலையுமே அங்கேயே போய் தங்கிட முடியுமா, நான் வந்து அந்நிய தேசத்திலே நான் பணியாற்றி கொண்டு அங்கேயே வீடு வாங்கி அங்கேயே நான் செட்டில் ஆகிடுவேனா அப்படிங்கிறத கூட அவர்களுடைய ஜாதகமே தீர்மானித்து விடும். ஒரு 10ஆம் பாவத்திற்கு அதிபதி ஒரு 9ல் போய் உட்காந்துட்ருக்கார், அல்லது 9க்கு அதிபதி 10ல் இருக்கார், லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இல்லை, லக்னாதிபதி வந்து ஒரு 12ல் போயிட்டார் சொன்னால் தொலை தூரத்தில் தான் இருப்பா அப்படிங்கிறதையும் சொல்லிடும். 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் 12ல் இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் ஒரு தொலை தூரத்தில் வசிப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லிடும். அங்கே கூட சந்திரனுடைய தொடர்பு ஏதோ ஒரு வகையில் இருந்தால் கடல் கடந்து செல்லக்கூடிய அம்சத்தை கொடுத்துவிடும். இது போக அங்கே இருக்கக்கூடிய அந்த 10ஆம் பாவம், லக்னபாவம் மற்றும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களை கொண்டுதான் எந்த திசையிலே இருப்பார்கள். உதாரணத்துக்கு ஒரு சில பேர் ஜப்பானில் கூட போயிருக்கா, ஜப்பானுக்கு போகிறாங்க, இந்த பக்கம் சிங்கப்பூரில் போயிருக்கா, மலேசியாவில் போயிருக்கா, நிறைய பேர் யூஎஸ் இன்றைக்கி யூஎஸ் மோகம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறதுனால யூஎஸ்ன்னு போயிட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டுருக்கா. எனக்கு வந்து H1B கிடைக்கல, நான் திரும்ப வந்துடுவேனான்னு பயந்துட்டு பக்குன்னு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இங்கேருந்து யூஎஸ்ங்கிறது வந்து நமக்கு நார்த் வெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷனுங்கிறது என்னுடைய பணிக்கு எனக்கு ஒத்து வருமா வராதா அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்தே தீர்மானித்து விட முடியும். இதனை எதெல்லாம் தீர்மானிக்கும் சொன்னால் லக்னபாவம், 10ஆம் பாவம், 9ஆம் பாவம் மற்றும் 12ஆம் பாவம் இதெல்லாம் தீர்மானித்து விடும். இதெல்லாம் சரியாக இருக்கா, இதோடு சேர்ந்து நம்முடைய திசையும் நமக்கு சரியான வழியை காட்டுகிறதா, திசாபுக்தியும் சரியாக இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு போக வேண்டியது. இந்த நேயரை பொறுத்தவரை இங்கிருந்து கொண்டே அவரால் மிகவும் சிறப்பாக பணியாற்ற முடியும், நல்ல உயர்ந்த நிலையையும் அடைய முடியும் தான் இவருக்கான ஆலோசனை. சார், ஒரு விரிவான தெளிவான விளக்கத்தின் மூலமாக புரிய வச்சிருக்கீங்க சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜையர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான பலன்கள் கிடைக்க போதா இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா? கடகராசி என்பவர்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பலன்களை அடைய வேண்டியதாக இருக்கும். ராசியாதிபதி சந்திரன் வாரம் தொடங்கும் போது ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் இருக்கார். சந்திராஷ்டமம் ராகுவோடு சேர்ந்து இருக்கார். அப்போ சந்திராஷ்டமம் முடியும் போது அந்த சந்திரன் சனியோடு போயிருப்பார் 9ஆம் இடத்துல. அந்த சனி சந்திரனை சூரியன் வந்து பார்த்து கொண்டு இருப்பார். வேலை அதிகமாக இருக்கும், நிறைய டைம் வந்து படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவங்கவுங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு இந்த வாரத்தில் வேலை அதிகமாக இருக்கும், கஷ்டப்பட போகிறீங்க, நிறைய உழைக்க போகிறீங்க, ஆனால் பலன் கிடைக்கும். போய் படுக்கும்போது இன்றைக்கி நல்லா படித்தோம், நிறைய வேலை பார்த்தோம், முக்கியமான வேலையெல்லாம் இன்றைக்கி செஞ்சு முடிச்சிட்டோன்ற ஒரு திருப்தி வந்து இந்த வாரத்தில் இருக்கும். அதனால் இந்த வாரம் உழைப்பதற்கான, கஷ்டப்படுவதற்கான வாரமாக இருக்கிறது. அது வந்து பிறருக்காக கூட இருக்கலாம். சில பேருக்கு வந்து எந்த ஒரு ஆதாயமே இல்லாமல் மற்றவங்களுக்காக வேலை பார்த்துட்ருப்பாங்க. அது கூட பரவாயில்ல. இன்றைக்கி நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன், நாளைக்கு வேறு ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவார். இன்றைக்கி நான் வந்து என்னை கேட்டாங்க, நான் எனக்கு தெரியும், நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் அதை ஏற்றுக்கலாம். அப்போது உழைக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. மனநிறைவு, திருப்தியோடு நல்ல உறக்கம் இந்த வாரத்தில் வரும். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சிம்மராசி அன்பர்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சாதகமான பலன்கள் கிடைச்சிட்ருக்கு. தொடர்ச்சியாக வாரம் இப்படி பலன் சொல்கிறதுனால நிறைய பேர் அஷ்டம சனி நடக்கக்கூடிய சமயத்தில் நல்ல பலன்கள் சொல்கிறீங்களே, நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். சில பேர் கேட்குறீங்க. அதாவது அஷ்டம சனி நடக்கக்கூடிய அந்த காலம் முழுக்கவே கஷ்டப்படணும்னு எங்கேயுமே சொல்லப்படவில்லை. 8ல் சனி இருக்காருன்னு சொல்லும்போது எந்த ராசிக்கு 8ல் இருக்கார்? சிம்ம ராசி. அப்போ 6, 7ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போ சிம்ம ராசியில் கல்யாணம் ஆயிருக்கீங்களா? அப்போது நீங்கள் கணவனா மனைவியுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். மனைவியா கணவனுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இல்லை அவங்க வந்து நீங்கள் கோவப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்களா, சரி இப்போ நம்ம சனி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நீங்களே அதுக்கு நாம் தான் காரணம்னு எடுத்துகிட்டு போயிடணும். 6ஆம் அதிபதி சனி 8ல் இருக்காரா, கடன் வாங்கிக்கோன்னு கால் மெயிலெலாம் வந்துகிட்டே இருந்தால் கூட வாங்கக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஷ்டம சனினால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ராசியாதிபதி சூரியன் வந்து புதனுடைய வீட்டில் இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார். சம்பாதிக்கிறதுக்கு, நல்லா பேசி உங்களுடைய வேலையை, உங்களுடைய பிஸ்னஸ்லாம் ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு, நல்லா பேசி திருமண விஷயங்கள், சொத்து வாங்குகிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து அதில் சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கெல்லாம் உகந்த காலமாக இந்த வாரம் இருக்குது.
அப்ப சிம்ம ராசினருக்கு கடந்த வாரம் போல இந்த வாரமும் நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது இல்லையா சார்? தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கன்னிராசி என்பர்கள் நினைத்ததெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறீங்க. சாதகமான பலன்கள் இருக்கிறது. கன்னிராசி என்பர்களுக்கு 2 விதமான லாபங்கள் கிடைக்கும். நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, குடும்ப நபர்களும் சந்தோஷப்படுவாங்க. நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு அதற்காக ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன் வாங்குறீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய ஆஃபீஸ்க்கே, உங்களுடைய கம்பெனிக்கே வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்ததாக இருக்கும். அப்படியாக நீங்களும் வளர்ந்து மற்றவங்களையும் வளர்க்கக்கூடிய ஒரு அம்சமானது இப்போ சாதகமாக இருக்கிறது. எதனாலன்னா ராசியில் வந்து சூரியன் இருக்கிறதுனால. அந்த சூரியன் வந்து ராசியில் சஞ்சரிக்கும் போது விரையாதிபதி, 12ஆம் இடத்திற்கு அதிபதி, நஷ்டம் அப்படின்றது கிடையாது. அந்த சூரியன்னா வந்து நல்ல ஒழுக்கத்தையும் தயால குணத்தையும் நல்ல நிர்வாக திறனையும் நேர்மையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒருவர் தான் சூரியன். அப்போ சூரியன் ராசியில் வந்துட்டாரா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து விழிப்பு வந்துடும். நிறைய பேர் அலாம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோம் இல்லையா? கன்னி ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க வந்து டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். அலாரம் வச்சா எழுந்திரிச்சிருவீங்க. உங்களால் எந்திரிக்க முடியும். நான் வந்து வாக்கிங் போகணும், நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், கோயிலுக்கு போக போகிறேன் அப்படின்னு எந்த ஒரு காரணத்துக்காக அலாம் வச்சாலும் உங்களால் எழுந்து கொள்ள முடியும். சூரியன் ராசியில் இருந்தால் ராசியை தூண்டி கொண்டே இருப்பார். எப்போ சன்லைட் சூரிய உதயம் வந்துட்டால் நமக்கு வந்து அந்த வெளிச்சம் வந்துருமோ அது போல் வந்து மனசுக்குள்ளேயே வந்துடும், அந்த புத்தியிலையும் வந்துடும். அதனால் கன்னிராசி என்பர்கள் இந்த வாரம் நல்லா படிப்பீங்க, நல்லா வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கும் சந்தோஷம், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மற்றவங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்க போகிறது. சார், கன்னி ராசினருக்கு நல்ல ஒரு பலன்களை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். ஜோதீஸ்வரன் திருத்தணியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 9/6/1974 காலை 8:15 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் தனியார் வங்கியில் வேலை செய்து வருகிறேன். எனக்கு கலைத்துறை மீது அதீத ஈடுபாடு இருக்கிறது. நான் பார்ப்பதற்கும் நன்றாக இருப்பதாக நண்பர்கள் சொல்கின்றனர். சினிமாவில் நடிக்க முயற்சி செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து திருவோண நட்சத்திரம் முதல் பாதம் மகர ராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் வந்து மிதுன லக்னமாக இருக்குது. அப்போது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. கலைத்துறைக்கு போகலாமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் ஈடுபாடு இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கிறதா மற்றவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கலைத்துறை அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த கலைத்துறை சம்பந்தமாக உங்களுடைய ஜீவன பாவத்திற்கு சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் அந்த வேலையில் ஒரு ஈடுபாடு இருக்கும். அந்த வேலையை நல்லா செய்யணும். நம்மளை வந்து தப்பாக வேலை பார்த்துட்டோன்ட்டு யாரும் வந்து கேட்டக்கூடாதுன்னு எண்ணத்தோடு வேலை பார்ப்பீங்க. நம்ம தவறு பண்ணிவிட்டு அதனால் கௌரவ குறைச்சல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் வேலையை நல்லா பார்ப்பீங்க. அப்போ என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ தெரியலையோ அதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய உத்தியோகத்தில் ரொம்ப சிறந்து விளங்குவீங்க. கலைத்துறைக்கு நீங்கள் வரலாமா அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு சுக்கிரன் வந்து பலமாக இருக்கணும். அந்த சுக்கிரன் உங்களுடைய லக்னத்திற்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால தான் இந்த அம்சமானது உங்களுக்கு வருகிறது. அந்த ஆசை இருக்குது. ஆனால் அவர் உண்மையிலே பலமாக இருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது என்ன சாரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். பரணி 2ஆம் பாதத்தில் அவர் இருக்கார். அப்போ நவாம்சத்தில் போய் நீச்சமாயிட்டார் அப்படின்றது அர்த்தம். அந்த சுக்கிரன் வந்து நன்றாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிந்து ராசியில் நவாம்சத்தில் போய் நீச்சம் ஆயிட்டதுனால இதில் போகலான்ற ஈடுபாடு உங்களுக்கு வருது. மற்றவங்களும் சொல்கிறாங்க அதுக்கான ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது, பார்க்க தோற்றம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்கார். இது ஒன்று, நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ரெண்டாவது, சந்திரன் வந்து உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு சின்ன வயசில் கலைத்துறை தான் அப்படின்றத தீர்மானம் பண்ணி போயிருந்தால் நிறைய கஷ்டப்பட்டு அடிபட்டு கீழே போய் மேலே வந்து ரொம்ப வருஷம் கழித்து ஒரு வேளை நல்ல தேசம் வரும்போது சாதிச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஏஜில், மிடில் ஏஜில் 50 வயசில் வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கிற அந்த வேலையை விட்டுட்டு நான் கலைத்துறைக்கு போகிறேன்னு சொன்னால் அது வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உள்ளே போகும்போது ஏற்கனவே குருவுடைய தன்மை உத்தியோகத்தில் உங்களுக்கு தேவைப்படுது, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நம்ம தப்பான முடிவை எடுத்து வேலையை விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்க தோன்றும் உங்களுக்கு. அப்போது 8ல் சந்திரன் இருக்கிறது. உங்களுடைய வேலை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அதில் ஹானஸ்ட்டாக இருக்கிறது, கடுமையாக உழைக்கிறது, அதை நீங்கள் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ரொம்ப நல்ல ரிட்டையர்மெண்ட் லைஃப் உங்களுக்கு இருக்கும். நிறைய பணம் சேர்க்கலாம், நல்லா இருப்பீங்க. சார், இந்த நேருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான விளக்கத்தை மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதையும் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தியிருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு சின்ன வயசில் வந்து ஜாதகம் பார்க்க போகும்போதே இவங்க கலைத்துறைக்குள்ளே போவாங்க, அதில் சாதிக்க முடியும், எந்த வயசில் போவாங்கன்றதை தெளிவாக சொல்லிட முடியும்? நிச்சயமாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா ஸ்கூலில் எஜுகேஷன் வரும்பொழுது இந்த குழந்தைய வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் அனுப்புங்கோ, நிறைய ஸ்பீச் காம்படிஷனுக்கு அனுப்புங்க அப்படிங்கிற அட்வைஸ்லாம் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த குழந்தைக்கு வந்து இந்த ஆகர்ஷண சக்திங்கிறது இருக்குது. அவர் சொன்ன மாதிரி இந்த கலைத்துறைக்கு மெயினான பிளானட் வந்து சுக்கிரன் தான். சுக்கிரன் நன்னா இருந்தால் மட்டும்தான் ஆகர்ஷணம்ங்கிறது இருக்கும், அந்த ஈர்ப்புங்கிறது இருக்கும். ஒரு சில குழந்தைங்க வந்து கட்டுரை போட்டியில் நல்லா எழுதுவாங்க. எழுதுகின்ற திறன் அந்த 3ஆம் பாவத்தில் போய் சுக்கிரன் உட்காந்துட்டான்னா எழுத்தின் மூலமாக கவர் பண்ணுவாள்.
எழுத்தின் மூலமாக கவர் பண்ணுறான்னு சொன்னால் அவர்கள் எழுதக்கூடிய வசனங்கள் வந்து மக்கள் மனதிலே புகழ் பெற்றுவிடும். அவர் வேணால் முகம் தெரியாமல் இருக்கலாமே தவிர 3ல் போய் சுக்கிரன் உட்காந்தா மறைஞ்சு போச்சு அப்படிங்கிற மறைஞ்சு போச்சுன்னா இவர் மறைந்திருந்து ஆனால் சாதிப்பார். எதன் மூலமாக? எழுத்தின் மூலமாக. வசனகர்த்தாக்களே நிறைய பேர் நம்ம இன்னமும் நேரில் வச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு நல்ல பெரிய வசனகர்த்தா அப்படின்னு சொல்கிறோம். ஆக எழுத்துக்களின் மூலம் புகழ் பெறுபவர்களும் இருக்கிறார். நல்ல வசனகர்த்தாவாக இருப்பாங்க, ஆனால் அவங்களால அந்த வசனத்தை பேச முடியாது. ஒரு நடிகர் தான் அதை பேசுவார். அவர் பேசும்போது அது ரீச் ஆகிடும். அந்த மாடுலேஷனை கொடுக்குறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த சுக்கிரன் கொடுப்பார். 2ல் உட்காந்துட்டு இருந்தா சுக்கிரன் எந்த டயலாகை எப்படி டெலிவரி பண்ணணும்னு இருக்கு இல்லையா, அந்த டெலிவரி பண்ணுற விதம் அப்படின்னு வரும்பொழுது இந்த வாக்குஸ்தானத்தில் இந்த சுக்கிரன்கிறது ஆக்ட் பண்ணணும். ஜனங்களை ஈர்க்கக்கூடிய திறன்கிறது வரணும். எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் பார்த்தோம்னா சுக்கிரனுடைய வலிமை என்பது கண்டிப்பாக இருக்கும். அந்த ஜீவனத்தோடு அது தொடர்பு கொண்டால் மட்டும்தான் உங்களால் கலைத்துறையில் பரிணமிக்க முடியும். கலைத்துறைன்னு நான் சினிமாவை மட்டும் மென்ஷன் பண்ணல, நிறைய துறைகள் இருக்குது இல்லையா, கலைத்துறையிலும் நிறைய துறைகள் இருக்குது. இயல், இசை, நாடகம் 3மே நம்ம வந்து கலைகள் தான் சொல்கிறோம். இயல் துறை இருக்குது, இசைத்துறை இருக்குது. ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே சுக்கிரன் சந்திரன் புதனை வைத்து கொண்டு இந்த குழந்தை சுக்கிரன் புதன் சந்திரன்லாம் சூப்பராக இருக்குது, காலேஜில் நிறைய ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க, இந்த குழந்தையால் ரொம்ப நல்லா ஷைன் பண்ண முடியும் கலைத்துறையிலேன்னு சொல்லிட்டு ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து தீர்மானமாகவே சொல்லிவிட முடியும். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, சாதகமான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்க போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது? நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமா இருக்க போதா, இல்ல உங்க கவனமா இருக்கணுமா? துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை, ராசியாதிபதி பலமாக இல்லைன்றதை பார்த்தோம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திர பலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாரம் தொடங்கும் போது சந்திரன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கார், அப்புறம் 6, 7ஆம் இடத்திற்கு வரார். வாரம் பூர்த்தி ஆகும்போது தான் 8ஆம் இடத்திற்கு வரார். 8ல் வந்தாலும் உச்ச பலம் தான் அடைய போகிறார் ஜீவனாதிபதின்றதுனால. சந்திராஷ்டமம் கடைசி நாளில் இருந்தாலும் கூட வேலை தான் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மனசில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது சரியாகும். நிறைய பேருக்கு ஏதாவது கவலை இருந்திருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மறக்க முடியாத அளவிற்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு வந்து தூக்கம் வந்திருக்காது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் நல்லா தூங்குறதுக்கான ஒரு கிரகமாக இருக்கார். இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டுட்டாருன்னு சொன்னால் அவங்களால நல்லபடியாக தூங்க முடியாது. அப்போ உங்களுக்கு மனதில் கவலையோ அல்லது உடலில் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனையோ அல்லது சரியாக தூங்க முடியாத அளவுக்கு இருந்தாலோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சரியாக போகிறது. இந்த வாரம் வந்து நல்லா படிக்கிற யோகமாக இருக்கிறது. பண வரவு திருப்திகரமாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி இடத்துல நல்ல அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸோடு நீங்கள் சரியாக வேலை பார்க்க முடியாத நிலையில் வேலை நிறைய சேர்ந்துடுச்சு, அதனால ஒரு ப்ரெஷர்னால் அதெல்லாம் இந்த வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அப்போ இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது. சார், துலா ராசியை தொடர்ந்து விருட்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் இந்த வாரத்தில் காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல பலத்தோடு சந்திருக்கிறார். வாரம் தொடங்கும் போது ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார், அப்புறம் 5, 6, 7ஆம் இடங்களில் வரார். இதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து புதனோடு சேர்ந்திருந்து குருவால் பார்க்கப்படுறார். அதனால் இந்த வாரத்தில் ராசியாதிபதி 12ல் புதனோடு சேர்ந்து இருக்கார். சந்திரனுடைய கதி சாதகமாக இருக்குது. அப்போது உங்கள் வேலை வந்து நல்லாயிருக்கும், உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகும், உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மனநலம் நன்றாக இருக்கும். எதனால்னா 8ல் குரு இருக்கும்போது இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கணும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. குரு ஒருத்தர் தரக்கூடிய பலனை இந்த வாரத்தில் ராசி அதிபதி செவ்வாயும் சந்திரனும் உங்களுக்கு தரப்போகிறார்கள். ஏன்னா செவ்வாய்க்கு குருவுடைய பார்வை கிடைக்கும், சந்திரனுக்கு வாரம் தொடங்கும் போது குரு பார்வை கிடைக்கிறது. அப்புறம் சந்திரனே வந்து ராசியை பார்க்கக்கூடிய அம்சம் வாரத்தின் கடைசியில் இருக்கும். அப்போது சந்திரன் உச்ச பலத்தை பெற்றிருப்பார். அதனால் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்குது. அதை எப்படி எடுத்துக்கலான்னா, கூட இருக்கக்கூடியவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு தொய்வு ஏற்படுகிறதோ, எப்பெல்லாம் ஒரு பயம் ஏற்படுகிறதோ, அப்போல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து நான் இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு கை கொடுப்பாங்க, தோள் கொடுப்பாங்க. அப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு மற்றவங்களுடைய துணை உதவியெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நல்ல சாதிக்கக்கூடிய பலன்கள் கிடைக்க போகிறது. சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் விருச்சிக ராசினருக்கு இருக்க போகுதுன்னு. தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்?
தனுராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. ராசியாதிபதி குரு வந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார். அப்படி பார்க்கும்போது 9, 10, 11ஆம் இடங்களில் வரிசையாக கிரகங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ 9ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்குதுன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து குருவுடைய அனுகிரகத்தை பெற முடியும், உயர்கல்வியில் சிறந்து விளங்க முடியும். இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன பிரயாணங்கள்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் பிரயாண நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கும். 10ஆம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்கிறது, அதில் சூரியனாகவும் இருக்கார். அதனால் உங்களுடைய வேலை ரொம்ப நல்லாயிருக்கும், பொதுவாக நல்ல பெயர் கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வந்து புதுசாக ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கலாம் அப்படின்றது தோணும். நல்ல வீடு கிடைக்கும், நல்ல வாகனங்கள் வாங்க முடியும். 11ஆம் இடம் சாதகமாக இருக்கிறதுனால செவ்வாயே அங்கே இருக்கார். பூமி லாபம் இருக்கிறது, மனை வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்ட தொடங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. திருமண விஷயங்களும் அனுகூலமாக இருக்கிறது. தனுராசியில் இருக்கக்கூடிய மனவயது அன்பர்களுக்கு நல்ல வத்து வரன் அமையக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. சரி, தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். ஸ்னேகா வேலூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 14/5/2001 காலை 10:45 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகளுக்கு திருமணத்திற்கு வரன் தேடி கொண்டிருக்கிறோம். அவளுக்கு எப்போது திருமணம் அமையும், எது மாதிரியான மணமகன் அமைவார்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்துட்டு திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னம் வந்து கடக லக்னமாக இருக்கிறது. இந்த ஜாதகருக்கு வந்து திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க போது எந்த ஒரு கவலையுமே வேண்டாம். 2001 பிறந்த பொண்ணு அப்படின்றதுனால இப்போ 24 வயசு பூர்த்தியாக இருக்குது. தாராளமாக நீங்கள் திருமணத்துக்கு பார்க்கலாம், அதுக்கான வயசு எப்பயோ வந்துடுச்சு. ரெண்டாவது, ரொம்ப சிறப்பாக திருமண வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னன்னா, இந்த லக்ன அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக ஒரு விதி என்னென்னா, 7ல் தனித்த சந்திரன் இருந்தால் திருமண சம்பந்தமான தோஷமாக அதை கொள்ளணும். திருமணம் ரொம்ப தாமதமாகும், திருமணம் நடக்கிறதுல பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் லக்ன அதிபதி, அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய சனி தான் வந்து லக்ன நட்சத்திரத்தை கொடுத்துருக்கு. அப்போது அந்த 7ஆம் அதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார், லக்ன அதிபதி 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். கணவன் மனைவியும் வந்து கருத்தொருமித்து அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. அதனால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்புறம் இந்த திருமணம் சம்பந்தமாக குடும்பஸ்தானம் அது வந்து சுத்தமாக இருக்கிறது. சூரியன்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன், 2 பேருமே வந்து உச்சபலத்தோடு இருக்கிறாங்க. அப்போ சூரியன் உச்சமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரின்சிபல் இருக்கும், இப்படி தான் நம்ம வந்து வாழணும், இப்படி தான் நம்ம குடும்பத்தை வச்சுக்கணும், இப்படி தான் நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். சுக்கிரனும் பலமாக இருக்கார், உச்சமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுனால கலத்திர காரகன் அந்த மன வாழ்க்கையை திருப்தியாக அவர் வந்து கொடுப்பார். இதே வந்து 7ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருந்து உச்சமாக இருக்காரா அப்படின்ற பார்க்கும்போது அது வேறு பலனாக சொல்லலாம். ஆனால் பொதுவாக இந்த ஜாதகத்துக்கு சுகாதிபதியாக சுக்கிரன் வரார், அதனால் அவர் உச்சமாக இருக்கிறது சிறப்பு. அப்போ திருமணம் இப்போ பண்ணலாம், நல்ல வரனாக அமையும், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தசாபுக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சந்திர தசையில் பிறந்து செவ்வாய் தசை பூர்த்தியாகி இப்போது நடக்கிறது ராகுவுடைய தசை. ராகு தசையில் ராகு புக்தி, குரு சனி புதன் கேது பூர்த்தியாகி இப்போது சுக்கிர புக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த சுக்கிரன் தான் கலத்திர காரகன், திருமணத்திற்கு உண்டான கிரகம். ஜாதகத்தில் நல்லா இருக்கார், அதனால திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னால் அவருடைய புக்தி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ராகு வந்து தசையை நடத்துகிறார், அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கணவன் வந்து வெளியூரில் இருக்கலாம், வெளி மாநிலத்தில் இருக்கலாம், இல்லை திருமணமாகி வெளி தேசத்துக்கு போய் கூட இருக்கிற மாதிரி இருக்கலாம். தொலைதூரத்தில் பையன் இருக்கான், ஆனால் நல்ல குடும்பம், நல்ல பையன், எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் திருப்தியாக செய்து வைக்கலாம். அப்போ திருமணத்திற்கான காலம் இதுதான். இந்த டைமில் குருவுடைய அந்தரம் நடக்கும். குரு சுக்கிரன் சேரும்போது எந்த தசையாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் திருமணத்திற்கான யோகம் வரும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அதனால திருமணத்துக்கு பார்த்துட்டே இருங்க. அடுத்த வருஷம் ஜூலையிலிருந்து டிசம்பருக்குள்ளே திருமணம் நடந்துடும். சார், இந்த நேயர் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு என்னுடைய மகளுக்கு எப்போது திருமணம் நடக்கும், என்ன மாதிரியான மணமகன் அமைவார்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். நிறைய நேயர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், வரன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜோதிடர்கிட்ட என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டு தெளிவுபடுத்திக்க முடியும்? இல்லை, என்னுடைய மகனோ அல்லது மகளோ இவர்களுக்கு திருமண யோகம் என்பது வந்து விட்டதா, இந்த நேரத்தில் ஜாதகத்தை எடுக்கலாமா, எப்படி திருமணத்தை நடத்துவது, இல்லை அது வந்து காதல் திருமணமா அல்லது நம்ம பார்க்குற பொண்ணு தானா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் எல்லாருமே கேட்பேன்.
இதே மாதிரி தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை தான் பார்த்துக்கணும். இந்த நேரத்திலே ஜாதகத்தை எடுத்து விடலாமா? சரி, எடுத்து விடலாம்னு சொன்னால் எந்த நாளைக்குள்ளே திருமணங்கிறது நடக்கும், எந்த திசையிலிருந்து வருவார்கள், எப்படிப்பட்ட மாப்பிள்ளையாக இருக்கும், அவர் வந்து படித்து வேலை பார்க்கக்கூடியவராக இருப்பார்களா, அல்லது சுய தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார்களா, பரம்பரை தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கூட கேட்டுக்கலாம். இதே மாதிரி எந்த திசையிலிருந்து வருவார்கள் அதையும் கேட்டுக்கலாம். என்ன திசையை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், உறவு முறையில் இருக்கிறதா, குறிப்பாக வந்து உறவு முறையிலேயே அமைஞ்சிடுமா, அல்லது வந்து நமக்கு ரொம்ப தெரிந்த குடும்பத்திலிருந்து வருவார்களா, இந்த விஷயங்களெல்லாம் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு நேயருக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கார். அந்த பையன் வந்து வெளிநாட்டிலோ இல்லை வெளியூரிலோ வெளி மாநிலத்திலோ வேற்றுமொழி பேசக்கூடிய இடத்திலே பணியாற்றி கொண்டிருப்பார். ஏன்னா ராகுங்கிறது வந்து 12 இருக்குங்கிறத பேஸ் பண்ணி சொல்லியிருக்கார். இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் அப்ளை பண்ணி அந்த நேரத்தில் இவர்கள் கேள்வி கேட்கின்ற நேரத்திலே கூட என்ன கிரகநிலை இருக்குங்கிறத வச்சுட்டு கூட இந்த திசையிலேருந்து வருமா, இந்த டைரக்ஷன்லேருந்து வரும்னு சொல்லிடலாம். இது நிறைய பேர் சொல்லுங்க, என்ன பேரில் இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் கேட்பா. இதெல்லாம் தீர்மானிக்க முடியாது. ஏன்னா இது வந்து பெயர் வந்து அவருடைய மதம் சார்ந்த பெயர்களாக வைக்கிறாங்க. இப்போ இது வந்து முருகன்கிறதெல்லாம் வந்து ஒரு இந்துவிசத்தில் வைப்பா. அதே வந்து கேள்வி கேட்குறவங்க வந்து ஒரு கிறிஸ்டினாக இருந்தால் 7 செவ்வாய் இருக்குது, அதனால் செவ்வாயினுடைய பலம் சார்ந்திருக்கு, முருகன் சம்மந்தப்பட்ட பேர் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆக அந்த மாதிரி பெயர்கள்லாம் சொல்ல முடியாது தெளிவாக. இது சும்மா வேணால் அவங்களுக்காக ஒரு திருப்திக்காக வேணால் எதையா ஒன்று சொல்லலாம். அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காம என்ன பேரில் இருக்கும், அவங்க அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, இப்படிலாம் கேள்வி கேட்காம எந்த திசையிலிருந்து வருவார்கள், என்ன மாதிரி இருப்பாங்க, வேலை செய்யக்கூடிய பையனாக இருப்பானா, படித்த பையனாக இருப்பானா, நல்ல பையனாக, இப்போ அவர் வந்து நல்ல திருமண வாழ்க்கை அமைஞ்சிரும்னு சொல்லிட்டார். என்ன காரணத்தை பேஸ் பண்ணி சொன்னார்னா, லக்னாதிபதி சந்திரனே போய் 7ல் உட்காந்துருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். லக்னாதிபதியே 7லேயே சென்று அமர்ந்திருக்கிறார். அதுவும் சந்திரனுடைய அம்சத்தை தாங்கியே உட்கார்ந்துருக்காருன்னும் பொழுது அன்பு, குறிப்பாக அன்பு, கருத்தொருமித்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். கருத்தொருமித்து அப்படின்னு சொன்னால் அது இந்த காலத்தில் ரொம்ப தேவைப்படுறது இல்லையா? நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறத நீ பேசாமலேயே நான் தெரிஞ்சுக்கணும். 4 பேர் மத்தியில் 2 பேரும் ஒன்றா 4 பேர் மத்தியில் இருக்கும் பொழுது கணவனுடைய பார்வையை பார்த்தே இந்த பெண்ணானவள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கணவர் என்ன நினைக்கிறாங்கிறத பார்வையை பார்த்தே அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே ஏதோ கோபமாக இருக்காருங்கிறத இந்த பொண்ணு வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த கருத்தொருமித்த ஒரு தன்மைங்கிறது இந்த பெண்ணுக்கு இருப்பதால் தான் ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத சொல்லிட்டார். 7ஆம் பாவத்திற்கு அதிபதி சனியாக இருந்தாலும் கூட இந்த சனியானவர் 11ல் போய் உட்கார்ந்துருக்கார். 11ங்கிறது நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு பாவம், ஜெயஸ்தானம், வெற்றி ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ இந்த பெண்ணுடைய வெற்றி இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையின் கையிலே இருக்கிறது. உங்கள் 2 பேரும் இந்த பரஸ்பரம் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறார். இதைத்தான் ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும். என்னுடைய பெண்ணுடைய மன வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும். அதை விட்டுட்டு மாமியார் கூட ஒத்து போகுமா, மாமனார் கூட ஒத்து போகுமானா எந்த மாமியார் கூட எந்த மருமகளுக்கு ஒத்து போகும்? எல்லாருமே மாமியார்னாலே ஒரு பிரச்சனை தான். அங்கே நம்ம அது இல்லைன்னு சொல்ல, அதை மாமியாரை நான் குறையாக சொல்லலை. இந்த மாமியார் அன்பை பொழிந்தாலும் கூட, அளவுக்கு அதிகமான அன்பினை மாமியார் பொழிந்தால் கூட அது கூட இந்த பொண்ணுக்கு கஷ்டமாக இருக்கும். எங்கள் மாமியார் எப்போ பார்த்தாலும் என்னை சாப்பிடுன்னு சொல்லி வலிப்படுத்திட்டே இருக்காருன்னா மாமியார் மேலே இருக்கிற அக்கறையில் தானே சொல்கிறா அப்படிங்கிறது அது வந்து புரியாது தான். அது கொஞ்சம் நாள் போனால் ஒத்து வந்துடும். ஆனால் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த பெண்ணிற்கு ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறதே இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கார். கண்டிப்பாக நல்ல வாழ்க்கைங்கிறது இருக்கும். இது மாதிரி கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது, எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த பெண்ணுடைய தன்மை, இந்த பெண்ணே நல்ல பெண்ணு தான். என்ன கடக லக்னம்னு வந்துருச்சு, அது சாந்தமான குணம், அதே மாதிரி நட்சத்திரமும் நல்ல சாந்தமான ஒரு நட்சத்திரம், நல்ல பெண், வீணான பிடிவாதம் பிடிக்காத ஒரு நல்ல பெண். அதற்கேற்றார் போல் இறைவன் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணையை இந்த பெண்ணுக்கு அமைச்சு தருவார். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமா இருக்க போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்க போகிறது. கடந்த சில வாரங்களாக சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கார், கேதுவோடு இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த சுக்கிரன் இப்போ கேது இடத்திலிருந்து விடுபட போகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி அன்றைக்கு 9ஆம் இடத்திற்கு வரார். நீச்சம் அடையக்கூடிய வீடாக இருந்தாலும் 9ஆம் இடம்ன்றது 8ஆம் இடத்தை காட்டிலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால இந்த வாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கணும். அடுத்ததாக இந்த வாரத்தில் சந்திரனுடைய கதி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 2, 3, 4, 5ஆம் இடங்கள் இந்த இடத்துல சந்திரன் இருக்கார். அதனால உங்களுக்கு பண வரவு இருக்கும். அடுத்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் சிறப்பாக செய்ய முடியும். ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் சுகவாசியாக இருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டிங்கன்னா நல்ல ஓய்வுலாம் கிடைக்கும், நல்ல நேரத்துக்கு சாப்பிட முடியும், நல்லா தூங்க முடியும், அலங்காரம் பண்ணிக்க முடியும். அலங்காரம் பண்ணிவிட்டு ஏதாவது வெளியில் கோவில் குளம் ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிட்டு வர்றது அப்படின்னு பிடிச்ச இடங்களுக்கு போகிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். பிள்ளைகளால் நல்ல விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதோ நிறைய கஷ்டம் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்தது இதுக்கு முன்னாடி சொன்னால் அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய அம்சமானது இருக்கிறது. அதனால் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் செய்கிறது. உங்களுக்குன்னு ஒரு
குரு இருக்காருன்னு சொன்னால் அவரை வந்து சென்று பேசி அதன் பிறகு வந்து வீட்டில் முக்கியமான நல்ல முடிவுகள்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லி அந்த பெரியவங்களை பயன்படுத்திக்கிட்டால் இந்த வாரம் இன்னமும் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் கூட அங்கே யாராவது ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தால் அவர்கிட்ட போயிட்டு கீழே இருந்து கூட எனக்கு இந்த வேலையெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் வந்து பணம்லாம் போடாமல் நான் வந்து கூட இருக்கேன், இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன், சொல்லிக் கொடுக்குறேன்னா அப்படிப்பட்ட ஒருத்தர்லாம் வந்து தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படியாக 9ஆம் இடம் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால பெரியவர்கள் மூலமாக இந்த வாரத்தில் நல்ல பலன்கள் உண்டாகும். சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? கும்பராசி என்பர்கள் தொடர்ந்து இந்த வாரத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது தான். அந்த சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்திருக்கார். அப்புறம் 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அப்போ சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இப்போது இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். எதுலெல்லாம் கவனமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் சொன்னால் பணம், நகை, அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நீங்கள் சம்பாரித்து வச்ச சொத்து, இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் வந்து தன்னுடைய சொத்து போன்ற விஷயங்கள்லாம் வந்து சில நம்பிக்கையின் பேரில் யார்ட்டையாவது கொடுக்கறதோ அல்லது வந்து ஏதாவது கேம்பிளிங் போன்ற விஷயங்கள் எல்லாம் போய் மாட்டிக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்கும். எப்போன்னா ஜாதகத்தில் சுக்கிரன் சம்பந்தமான தொடர்பு ஏற்படும் போது அது நடக்கும். அதுலேயும் சுக்கிரன் ராகுடைய சுக்கிரன் கேதுவுடைய சேர்க்கை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல சும்மா 1000 ரூபாய் போட்டிங்கன்னா ₹1,00,000 வந்துடும் உங்களுக்கு ஒரே நாள்லேயே. அப்புறம் நீங்கள் வந்து 10 லட்சம் போட்டிங்கன்னா ஒன்றுமே வராது. அப்போ நீங்கள் கடன் வாங்கி மறுபடியும் அதை பிடிக்கணும் போட்டுட்ருப்பீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு மாயைகள்லாம் ஏற்படும். அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். பருவ வயதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எதிர்பாலினத்தவரிடத்தில் கவனமாக இருக்கணும். மனமானவர்கள் வந்து அந்த வாழ்க்கை துணையை தாண்டி வேறு விஷயங்கள் தொடர்பு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சம்பந்தம் வராமல் கவனமாக இருக்கணும். இது எல்லாமே இந்த 7, 8 சுக்கிரன் இருக்கக்கூடிய சமயத்தில் கேது சூரியனோட சுக்கிரன் சேரும்போது சுக்கிரன் நீச்சம் அடையும் போது ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கீங்கன்னா இந்த வாரம் சாதகமாக இருக்கும். கும்பராசினர் இந்த வாரம் கவனமா இருக்கணுன்றதை மட்டும் இல்லாம எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணுன்றதையும் ரொம்ப விரிவா தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு வந்து 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவோம். அங்கேருந்து 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கார். அதனால் உங்கள் வேலை நல்லா போயிட்டே இருக்கும். ராசியில் சனி இருக்கார். அப்போது உழைக்கிறதுக்கோ அல்லது வந்து வேலை பார்க்குறதுக்கோ படிக்கிறதுக்கோ சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கோ எந்த ஒரு கஷ்டமும் நீங்கள் படவே மாட்டீங்க. அதுக்கு தயாராக இருப்பீங்க. அதனால் நல்ல பலன்கள் உண்டாகும். சூரியன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கார். அதனால் வந்து நல்ல பேர் எடுக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், எதிர்காலம் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு நம்ம இப்போ கஷ்டப்படணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்வீங்க. அதனால் நல்ல பலன் கிடைக்கும். புதுசாக ஏதாவது ஒரு தொடர்பு வந்ததுன்னா கவனமாக இருக்கணும். புதுசாக ஒரு நபர் உங்களுக்கு அறிமுகம் ஆகிறாருன்னு சொன்னால் கவனமாக இருக்கணும். ரொம்ப சீக்கிரமாகவே பழகிட்டு நீங்கள் அவரோடு போய் சேர்ந்து அது இது பண்ணணும் அப்படின்ற விஷயங்களில் பிரச்சனை ஏற்படக்கூடிய விஷயம் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை அப்டேட் பண்ணி புதுசாக வந்து ஏதாவது அதில் கொண்டு வர்றதுக்கு அதுக்காக மூலதனம் போடுறதுக்கான டைம் இது கிடையாது. திருமண விஷயங்களில் அவசரப்படக்கூடாது. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு உழைப்பினால் மிகச்சிறந்த பலன், வேலையில் நல்ல பேர், இதெல்லாம் கிடைக்கும். சார், மீன ராசினருக்கான வார பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமாக 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்திக்கங்களுக்கு விரிவான தெளிவான விளக்கத்தையும் அழகான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில் அறிவோம் ஜோதிடம் பகுதியில் தமிழ் ஜோதிடம் பற்றியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.